சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மோஜ் அப்படின்ற ஒரு இந்தியா டிக்டாக் மாதிரியான ஒரு ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் ப்ளஸ் சிம்பிள் காட்டுவாங்க. அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் லைக் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஹார்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா லைக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா மூணாவதாக இருக்க கமெண்ட் செக்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கமெண்ட்டை டைப் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு சைடில் போஸ்ட்டுன்னு காட்டுவாங்க. அதை கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஷேர் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு டவுன்லோட், டிஸ்லைக், டியூட், ரிப்போர்ட் அப்படின்ற 4 ஆப்ஷன் கீழே இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் 3 டாட்ஸ் வச்சு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் உங்கள் வீடியோஸ் ஷேர் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்களோட ஐடியோட சாங்ஸ் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் ரெக்கார்டர் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதாவது நீங்கள் கேமரா ஷூட் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு கீழே பாருங்கள் ஸ்பீடு காட்டும். அதுக்கப்புறம் பியூட்டி, அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ், அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் டைமர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் அப்படின்ற எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்கும். கீழே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேஜ் ஓப்பன் ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ரைட் சைடில் உங்களுக்கு டிவைஸில் இருக்கக்கூடிய இமேஜஸ் உங்களுக்கு வீடியோஸ் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். சைடில் ரைட் சைடில் ஒரு ஸ்மால் சைஸாக அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களோட கேலரிக்கு போய்ட்டு நீங்கள் கூட கேலரியில் இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியும் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு மெத்தட் சொல்கிறேன், அதில் பாருங்கள். அதாவது சர்ச் பண்ணக்கூடிய பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா மேலே சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டோன்னே உங்களோட யூசர் ஐடி அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யூசர் ஐடி, அதாவது பாப்புலரான யூசர் ஐடி போட்டு நீங்கள் அவங்களோட வீடியோஸ் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேலரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டோன்னே ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆரஞ்சு கலரில் நெக்ஸ்ட்டுன்ற பட்டன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன ரெண்டாவது மெத்தட் இப்படி தான். இப்படி கூட நீங்கள் உங்கள் வீடியோஸ் இந்த மோஜ் ஆப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லோட் ஆகிட்டோன்னே உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஓப்பன் ஆகிட்டோன்னே உங்களுக்கு நீங்கள் என்ன வீடியோஸ் போடுறீங்களோ அதுக்கான டைட்டில் இந்த பாக்ஸில் டைப் பண்ணி முடித்தோடனே ஹேஷ்டேக்ஸ் கீழே இருக்கும் பாருங்கள். ஹேஷ்டேக்ஸ் @ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். ஹேஷ்டேக் கொடுக்க போகிறீங்கன்னா ஹேஷ்டேக் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கிரியேட் போஸ்ட் அப்படின்ற ஒயிட் கலரில் கீழே காட்டுறாங்க பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் அப்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட வீடியோ அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ஸ்க்கான சிம்பிள் இருக்கும். அந்த அக்கௌண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய இடம் காட்டுது பாருங்கள். நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனால ஒரு வீடியோ காட்டுது. அதேமாதிரி லைக் சிம்பிள் இருக்கு பாருங்கள். அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ண வீடியோ காட்டும். அதுக்கப்புறம் எடிட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஃபுல் நேம், மோஜ் ஐடி, அதுக்கப்புறம் பயோ கொடுத்தோன்னே நீங்கள் கன்ஃபார்ம் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோக்கான அக்கௌண்ட் ரெடி ஆகிடும்.